பி குரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் பி குருஸோட பிதாமகர், எங்களை போல இளைஞர்களுக்கு வழிகாட்டி, முன்னாள் பிரதமர், இன்னாள் பிரதமருக்கு நம்பிக்கை உரியவரான மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். நமஸ்காரம். நமஸ்காரம் பா. நமஸ்காரம் கார்த்திக். இங்க தமிழக அரசியல் ஒரு பெரிய பரபரப்பை நோக்கி போயிட்டு இருக்குன்னா, நேத்திக்கு திடீர்னு சாயங்காலம் 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணாங்க. இப்ப நம்ம பாக்குறோம் ஒரு செய்தி, காலையில இன்னொரு எம்எல்ஏ ராஜினாமா பண்ண போறாங்க அதிமுக தரப்புல இருக்குன்னு. இந்த சைடு இபிஎஸ் தரப்பு சபாநாயகரை பார்க்க வேற போயிருக்காங்க. சபாநாயகர் காலி இடங்கள் அறிவிச்சிட்டாரு. 3 பேர் ரிசைன் பண்ணதுல அவங்க உடனே போய் தாவேக்கால இணைஞ்சிட்டாங்க. இது குதிரை பேரம் நடக்குதுன்னு எல்லா எதிர்கட்சிகளும் குற்றச்சாட்டு பண்றாங்க. என்ன நடக்குது தமிழக அரசியல்? பி குரு நேயர்களுக்கும் பி குருடைய ஆசிரியர் ஸ்ரீ ஐயருடைய ஆணையின்படி நான் ஒரு தமிழில் ஒரு இறை வணக்கத்தை பாடி நாம் இருவரும் இந்த விவாதத்தை ஆரம்பிக்கலாம். என்னுடைய ஒரே ஒரு கருத்து என்ன என்று கேட்டால், தமிழ் சொந்தங்களுக்கு, பி குருடைய நேயர்களுக்கு ஒரு இனிமையான செய்தி. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல பாசுரங்களையும் பல கந்த சஷ்டி போன்ற திருப்புகள், திருப்பாவை, திருவெம்பாவை மற்றும் கம்பராமாயணம் போன்றவர்களெல்லாம் அனுசரித்து எல்லாம் வல்ல இறைவன் பி குரு தமிழ் நேயர்களுக்கு ஒரு நல்லதையே செய்வான், நல்லதே நடக்கும், கான்பிடென்டா இருங்கன்னு விஜய் சொல்ற மாதிரி இருந்து ஒரு மாபெரும் திருப்பத்தை சொல்லி வந்திருக்கிறார். அதனால கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய அனுமானை பற்றி முதல் வரி, கம்பராமாயணம் என்றால் கம்பன் எழுதியது. அனுமானை பற்றி நேராமல் பேசாமல், அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சலே ஒன்றைத்தாவி, அஞ்சலே ஒன்று ஆறாக ஆறுயிர்க்காக ஐராரூரில் அஞ்சலே ஒன்று வைத்தான், அவன் நம்மை அழைத்து காப்பான் என்று அந்த அஞ்சிலே ஒன்று வைத்தனை வைத்து மனதில் வைத்துக் கொண்டு நாம் விவாதத்தை தொடக்கலாம். தாங்கள் தமிழகத்தை பற்றி குறிப்பிட்டீர்கள். மிக மிக ஒரு துல்லியமாக பார்க்க போனால், திராவிட முன்னேற்ற கழகம், குறிப்பாக உதயநிதி ஸ்டாலினுடைய எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் எந்த சமயத்தில் எதை செய்வார்கள் என்று தெரியவில்லை. காரணம், திடீரென்று தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சரியில்லை, அது உத்தரப்பிரதேசம் மாதிரி இருக்கிறது என்று உத்தரப்பிரதேசத்தை சொல்லியிருக்கிறார். உத்தரப்பிரதேசத்துல அகிலேஷ் யாதவ் போய் 2வது தடவை தேர்ந்தெடுத்திருக்காங்க யோகி ஆதித்யநாத். உதயநிதி ஸ்டாலின் 2வது தேர்ந்தெடுக்க முடியாத போயிடுச்சு சீஃப் மினிஸ்டர். அவங்க அப்பாவே தோத்து போயிட்டார். எப்படி உத்தரப்பிரதேசத்தை கம்பேர் பண்ண முடியும்? ஆக மொத்தம் உதயநிதி சற்று உளறுகிறாரோ என்ற எண்ணங்கள் கூட வர ஆரம்பித்து விட்டது. அவர் இது மாதிரி பேசக்கூடாது. சட்ட ஒழுங்கு என்றால் உத்தரப்பிரதேசத்தான் இந்தியாவிலே முதல் இருக்கிறது. புல்டோசரை வைத்து அடித்திருக்கிறார். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒன்று. 2வது, விஜய் அவர்களுக்கு இன்னும் இன்னல்கள் எதிர்நோக்க இருக்கின்றன. அவர் அரசாங்கத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். 2 பழைய கட்சிகள் திமுக, அதிமுக வைத்து அரசியல் நாடகம் ஆடக்கூடிய உதயநிதி கம்பெனியும், ரெட் ஜெயண்ட் போன்றவர்களும், அது பெண் நிறுவனங்கள்லாம் 3ம் உயிர் பெற்று வந்ததாகத்தான் நான் நினைக்கிறேன். காரணம், தமிழக தொலைக்காட்சிகளில் இன்னும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள். அந்த ஈகோ சிஸ்டம் இன்னும் இருக்கிறது. தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். தங்களுடைய அலுவலகத்தில் ஐஏஎஸ் ஆபீசர் 240 பேர் இருந்தாலும் 200 பேர் திமுக ஆட்களாகத்தான் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் களை எடுக்க வேண்டும். ஐபிஎஸ் ஆபீசரில் 150 இருந்தது, 150 to 180 இருந்ததுன்னா டான் போஸ்ட்ல அதுல 100 பேர் டிஎம்கே ஆளாதான் இருக்காங்க. ஆக மொத்தம் தங்களுடைய அரசாங்கத்திற்கு அதிகாரிகள் மூலமாகத்தான் எதிர்ப்பு வருமே தவிர அரசியல் மூலம் வராது என்றுதான் கருத்து. எம்எல்ஏக்கள் ராஜினாமா பற்றி கேட்டீர்கள். அது மாபெரும் தவறு என்று சொன்னாலும் பாஜகவும் செய்கிறது. இன்று ராஜ்யசபால ஒரு எம்பி, பிஜு ஜனதா தள் எம்பி ராஜினாமா செய்துவிட்டு பாஜகவில் சேர்கிறார். அடுத்த வாரம் அந்த பாஜக தேர்தலில் ஒடிசாவிலிருந்து வெற்றி பெற்று வந்தார் என்றால் ராஜ்யசபாவில் எண்ணிக்கைகள் அதிகம். அதையேத்தான் விஜயம் செய்து கொண்டிருக்கிறார். தேர்தலில் நின்று வாங்கன்னு சொல்லி. அதை தவிர விஜய் கூட 106 பேரும் முதல்ல ரிசைன் பண்றேன்ட்டு 5ஆம் தேதி வரை அறிக்கை விட்டுருக்காரு. தெரியும்னு பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க எல்லா தாவேகா எம்எல்ஏக்கெல்லாம் ரிசைன் பண்ணிட்டோம். அப்படி எப்போ திமுக அதிமுக பேச்சை தொடர்ந்ததோ அப்பொழுது. இந்த ரெட் ஜெயண்ட் தான் எல்லாத்துக்கும் முக்கியங்க. அதெல்லாம் விஜய் அவர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். காரணம், விஜய் அருகே இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா மற்றும் குஷி ஆனந்த் போன்றவர்களுக்கெல்லாம், சீட்டி நிர்மல்குமார் போன்றவர்களுக்கெல்லாம் பாம்பின் கால் பாம்பரியும். மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தமிழகத்தில்
வகுப்பு கலவரங்கள்லாம் வராதிருப்பதற்கு தமிழக போலீசார் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நேற்று கோவையில் ஒரு சிறுமி மரணம் அடைந்ததும் பாலியல் கொள்ளை அந்த ஒரு அத்துமீறல், இதெல்லாம் பாத்தீங்கன்னா திமுக ஆட்சி தொடர்கிறது என்று மு.க. ஸ்டாலின் சொன்னாலும் லா அண்ட் ஆர்டர் டிஸ்டர்ப் ஆயிருக்கிறது அதுலதான் தொடர்றதோன்னு நினைக்கிறேன் நான். இன்னும் தாவேக்காவிற்கு அந்த பிடிப்பு வந்ததாக தெரியவில்லை. இனி ஒரே ஒரு வேண்டுகோள், இது மாதிரி 6 மாசம் போச்சுன்னா இந்த அரசாங்கத்துக்கு அவர் பேர் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய பல தலைவர் கருத்து. அதிமுக எல்லா எம்எல்ஏ எடுக்கிறாங்க, திமுக எங்க தொடவே இல்லை, பிசிக எங்க தொடர, காங்கிரஸ் எம்எல்ஏ எடுப்பாரான்னு நான் கேள்விப்பட்டேன். 5ல 4 ஆயிடும். அது என்ன இருப்பினும் எது இருப்பினும் விஜய் அவர்கள் இந்த மாதிரி எம்எல்ஏ அதிகரித்து கொண்டு போவதெல்லாம் காங்கிரஸையும் பிசிகாவையும் கம்யூனிஸ்டையும் கயற்றி விட போகிறார் ஜூன் ஜூலை மாதத்தில் என்பதுதான் என்னுடைய கருத்து. இன்னொரு பக்கம் நீங்க சொன்னீங்க திமுக வேலையை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு. முதல் எதிர்கட்சி தலைவரா இருக்கிற திரு உதயநிதி அவர்களோட அந்த இளைஞரணி மாநாட்டுல திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, 5 வருடத்துக்கு இந்த ஆட்சி நடக்காது, பார்க்கலாம் அப்படிங்கன்னு அவங்க கட்சி தொண்டர்களிடையே சொல்றாரு. இதோட பின்னணி என்ன? திராவிட முன்னேற்ற கழகம் எந்த சமயத்திலும் அது தன்னுடைய ஆளுங்கட்சியாக இருக்கிறது எதிர்ப்பது எதிர்கட்சியினுடைய கடமை, அதுதான் அவனுடைய ஜனநாயகம். ஆனா அது மீறி போய் டாபிள் பண்ணாங்கன்னா சரியா இருக்காது. திமுக எங்க எம்எல்ஏ எல்லாம் போகாத இருக்காங்க, ஏன் அதை நான் திமுக பத்தி கான்சென்ட்ரேட் பண்ணல. பாஜக ஒத்தரே இருக்காரு, போக முடியாது. மற்ற கட்சிகள் எல்லாமே பிளாக் ஆயிடுச்சு, ஒண்ணுமே பண்ணலையே. அதிமுகவே தொடர்றீங்க. இதே அதிமுக நாளைக்கு உங்களுக்கு உடனே வந்தாலும் வரலாமோ ஏதாவது ஒரு விஷயத்துல. என்னை பொறுத்தமட்டில் அனைத்து பிரதமர்களுக்கும் ஒவ்வொரு குணங்கள் இருந்தது. அந்த குணம் அனைத்தையுமே விஜய் அவர்களிடம் நான் காண்கிறேன். பாருங்க, பி.வி. நரசிம்மராவும் மன்மோகன் சிங்கும் மௌனமா இருந்தாங்க, விஜய் மௌனமா இருக்காரு. எல்லா ஆக்ஷனும் நடக்கிறதெல்லாம் ஆதவர்ஜனா மூலமாவும் டி.சி. நிர்மல்குமார் மூலமாவும் தான் நடக்கிறது. யாருமே அதிகம் பேசாத இருக்காங்க. பாலிசி மேட்டர்ஸ் நிறைய புரிஞ்சுக்கிறாரு. நரேந்திர மோடி மாதிரி எந்த அதிகாரி பக்கத்தை வச்சுக்காத இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பார்க்கும்போது பக்கத்தே வச்சுக்கிறாரு. வெள்ளிக்கிழமை காலையில் பிரதமரை சந்திப்பதாக நான் கேள்விப்படுகிறேன் விஜய் அவர்களுக்கு. ஆக மொத்தம் இன்று வரை அந்த ஃபாரின் மினிஸ்டர் ஆஃப் யூஎஸ்ஏ இருக்காருங்க, குவாட் மீட்டிங் நடக்கிறது. எல்லா அதிகாரிகளும் முக்கியமாக இருக்கிறதுனால டெல்லி பரபரப்பாக இருக்கிறது. கேரளா முதல்வர் இருக்கிறார், கர்நாடகா முதல்வர் இருக்கிறார். கேரளாவில் பழைய பிரச்சனை காங்கிரசுக்கும் சதீஷனுக்கும் ரமேஷ் சென்னித்தலாவிற்கும் கே.சி. வேணுகோபாலுக்கும் அவங்களுக்குள்ள ஒரு பாலிடிக்ஸ். இந்த ராகுல் காந்தியை ஒன்றும் யாருமே மதிக்கிறது இல்லை. இந்த ரேவந்த் ரெட்டி தான் நம்ம விஸ்வநாதனை மந்திரி ஆக்கினாரும் சொல்லி ராகுல் காந்தி கிட்ட சொல்லி அந்த காங்கிரஸ் மந்திரி விஸ்வநாதனுக்கும் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டிக்கும் என்ன சம்பந்தம் என்பதை பி. குரு தமிழர்கள் நேயர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ சம்திங் உள்ள நடக்குதுங்க. அந்த ரேவந்த் ரெட்டி கூட காங்கிரஸ்ல இருந்து விலகி பாஜகவில் சேர்ந்தாலும் சேர்வது ஆச்சரியப்படுவதற்கில்லை. எந்த வேகத்தை அவர் போனாரோ, ஆட்சிக்கு வந்தாரோ அந்த வேகத்துல போயிடுவாரு. ராகுல் காந்தி யாரும் மதிக்கிறது இல்லை. முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி சொல்லிட்டாரு, நரேந்திர மோடியுடன் நான் பழகி இருக்கிறேன், ஏபிபியில் நான் இருந்தேன், அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத்தில். அதனால தெலுங்கானா ஒரு கொஸ்டின் மார்க் ஆயிட்டு வருது. ராகுல் காந்தியினுடைய பேச்சு தெலுங்கானா முதலமைச்சரோ இல்ல கர்நாடகா முதலமைச்சரோ இல்ல கேரளா முதலமைச்சரோ கேட்பது கிடையாது. எல்லாமே இப்ப பிரியங்கா காந்தி தலைமையில் போகிவிட்டதனால் பிரியங்கா தான் அடுத்த பிரதமரோ என்ற அளவிற்கு ஆளுநர் பேச ஆரம்பித்து விட்டார்கள். எது இருப்பினும் தமிழகத்தில் உள்ள காங்கிரசும் தமிழகத்தில் உள்ள தாவேகாவும் நீடிப்பது கஷ்டம் உறவு. கூடிய விரைவில் 5 காங்கிரஸ்காரர்களும் ராஜினாமா செய்து தாவேகாவில் சேர்ந்தாலும் சேரலாம் என்பதுதான் டெல்லியில் பரவுகிறது பேச்சு. இன்னொரு பக்கம் தமிழக பாஜக ரொம்ப அமைதியா இருக்கே. இங்க காங்கிரஸ் கூட என்ன தவறுன்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. அவங்கவுங்க கட்சிகள் இந்த தேர்தல என்ன தவறு செஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சுய பரிசோதனை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. பட் ரொம்ப சைலண்டா இங்க தமிழக பாஜக இருக்கு. மேலிடம் இதை பத்தியும் ஏதாவது கருத்து கேட்டிருக்காங்களா? என்ன நடக்குது தமிழக பாஜகல? தமிழக பாஜக கண்டிப்பாக பி.எல். சந்தோஷ் அவர்கள் கோயம்புத்தூர் மீட்டிங் நடத்தினார், சென்னையிலும் மீட்டிங் நடத்தினார். அவங்கெல்லாம் they took stock of the situation. ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் செலவழித்த பிறகும் கூட, லட்சக்கணக்கான ரூபாய்கள் செலவழித்தாலும் கூட
பாஜக ஒரே ஒரு தொகுதியில் தான் வென்றது, மீதி 5-6 தொகுதியில் டெபாசிட் போச்சு. இதெல்லாம் பார்த்து மன வருத்தம் படுகிறார் அமித்ஷாவும் நரேந்திர மோடி அவர்களும். இது மாதிரியான சுச்சுவேஷன்ல தான் அமித்ஷா புரிஞ்சுட்டாரு, மோப்பம் பிடிச்சாரு. மேற்கு வங்காளத்துல ஆட்சி பிடிக்கிறோங்கிற சமயத்துல தமிழ்நாட்டுக்கு வந்தா வேஸ்ட் ஆகுதுன்னு தமிழ்நாட்டுக்கு வராது இருந்தாரு. இனி போக போக தெரியும். திராவிட முன்னேற்ற கழகம் கூட காங்கிரஸ்ல இருந்து வெளியே வந்த பிறகு தமிழக வெற்றி கழகமும் காங்கிரசிலிருந்து வெளிவரும், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் தயவு செய்து. அப்பொழுதுதான் தமிழக அரசியலில் பாஜக உள்ளே நுழையும். இன்னொரு பக்கம் கர்நாடகால காலையில இருந்து ஒரு பெரிய சலசலப்பு. யார் அடுத்த முதலமைச்சர்னு சித்தாராமையா அவரோட ஆதரவாளர்ல போய் சந்திக்கிறாரு. இங்க டி.கே. சிவகுமார் அவர் ஒரு பிரிவுல பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது கர்நாடகால? கர்நாடகாவில ராஜ்யசபா எலெக்ஷன் நடக்கும்போது தேவகவுடா ரிட்டையர் ஆறாரு. 4 எம்எல்ஏக்கள் 4 ராஜ்யசபா எம்பிக்கள் ரிட்டையர் ஆகிறார். 2 பாஜக, ஒரு ஜனதாதள், ஒரு காங்கிரஸ். மிஸ்டர் மல்லிகார்ஜுன் கார்கே மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படுவார். இன்னும் ஒரு காங்கிரஸ்காரர் வரலாம். அது தவிர பாஜக ஒருத்தர் தான் வர முடியும். ஸோ இந்த குழப்பத்துல பாத்தீங்கன்னா கர்நாடக அரசியல் இன்று மேகதாதுனுடைய பிரச்சனை வந்தது. காரணம் என்ன என்று கேட்டால், எப்பொழுது கர்நாடகா முதலமைச்சர் வேண்டுமென்றே சில பிரச்சனைகளை எல்லாம் உருவாக்கி, அதை தவிர காங்கிரஸில் இருக்கக்கூடிய குழப்பம் என்ன என்று கேட்டால், பி குரு நேயர்களுக்கு விளக்கமாக விலாவாரியாக சொல்ல வேண்டும். சோனியா காந்தி மல்லிகார்ஜுனுக்கு சப்போர்ட் பண்றாங்க, ராகுல் காந்தி சித்தராமையா சப்போர்ட் பண்றாரு, பிரியங்கா காந்தி டி.கே. சிவகுமார் சப்போர்ட் பண்றாங்க. டி.கே. சிவகுமார் சொல்ற 2 வருஷம் இருந்தாச்சு, எனக்கு ரொட்டேஷன் பேசிஸ்ல எனக்கு சீஃப் மினிஸ்டர் வேணும், நீ ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க, சீக்கிரம் பண்ணி கொடுத்துருங்க. இந்த முயற்சியில் தான் நடந்து கொண்டிருக்கிறது அரசாங்கம். எனி டைம் கர்நாடக அரசாங்கம் கீழே விழக்கூடும். 130 எம்எல்ஏக்கள் இருந்தாலும் அவர்களிடையே ஒரு மாபெரும் கோளாறு இருக்கிறது. ஓபிசி சீஃப் மினிஸ்டர் சித்தராமையா அவர் எடுத்துட்டு நம்ம டி.கே. சிவகுமார் மேல்குடி மக்களை போட்டீங்கன்னா அங்க ஒரு சண்டை வரும். இந்த ஓபிசின்னு பிராணன்ல விட்டு இருக்காரு பாருங்க நம்ம ராகுல் காந்தி, அவருக்கு ஒரு பிரச்சனை ஆகும். ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா there is a big confusion தான் நினைக்கிறேன். எப்படி 3 காந்திகளுக்கு இடையே இந்த 3 வேட்பாளர்கள் கேரளாவில் பிரச்சனை பண்ணாலோ, ராகுல் காந்தியினுடைய ஒரு ஸ்ட்ரென்த் கேரளாவில் குறைந்து விட்டது. பிரியங்கா காந்தி சொன்ன சதீஷன் தான் சீஃப் மினிஸ்டர் ஆனாரு. ராகுல் காந்தி சொன்ன கே.சி. வேணுகோபால் தோற்கடிக்கப்பட்டார், அவருக்கு கிடைக்கல. அதே மாதிரி ராகுல் காந்தி சொல்லக்கூடிய டி.கே. சிவகுமாருக்கு முதலமைச்சர் கிடைக்கவில்லை என்றால் ராகுல் காந்தியை தூக்கி எறிய வேண்டும் என்று காங்கிரஸ்காரெல்லாம் முடிவு செய்து, எப்படி அதிமுக எம்எல்ஏக்கள் வெளியே வருகிறார்களோ அதே மாதிரி காங்கிரஸும் வெளியே வரக்கூடும். 2029 கர்நாடகா பேசிஸ்ல பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் பிஜேபி மீண்டும் வரக்கூடிய ஆதரவுகள் இருக்கின்றன. தமிழகத்தில் கூட நான் சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் கண்டிப்பாக ராகுலுடன் இருக்க மாட்டால் நீண்ட காலம் எழுதி வச்சுட்டேன். ஸோ கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா 3 பிரச்சனை இருக்கு. கர்நாடகா பிரச்சனைகள் இன்றைக்கு சால்வ் பண்ணிடுவான்னு சொல்றாங்க. அது ராஜ்யசபாவுடைய நாமினேஷன், எம்எல்சி நாமினேஷன், சீஃப் மினிஸ்டர் சேஞ்ச் 3 இருக்கிறதுனால கன்ஃபியூஷனா இருக்குங்க. டெல்லியில நம்ம பார்த்திருப்போம், நீங்க சொன்ன மாதிரியே அமெரிக்காவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் மோடி அவர்கள் சந்திச்சிருக்காரு. வெளியுறவுத்துறை இப்போ நம்ம அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களையும் சந்திச்சிருக்காரு. என்ன நடந்தது அந்த சந்திப்புல? அயல்வுறவுத்துறை அமைச்சர் அமெரிக்கா இந்த குவாட் மீட்டிங்கா வந்தாரு. அதை தவிர யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவிற்கும் இந்தியாவிற்கும் 250 வருட தொடர்பு இருக்கிறது. 250 வருஷமா பாரத் மண்டபம் என்ற இடத்தில் ஒரு மாபெரும் கூட்டம் நடத்தினார்கள். டெல்லியில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் வந்தார்கள். அநேக சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல நிறைய பேர், சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்தாங்க. அதுல ட்ரம்ப் தரால் வீடியோ கான்பரன்ஸ்ல பேசினார். வேற இந்தியாவினுடைய உறவு எப்படி இருக்குன்னு அதை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும்னு பாக்குறாங்க. ட்ரம்ப்புக்கு 2 ஆள் ரொம்ப கிட்டக்க, இந்த மார்க் ரூபியோவும் போர் என்று சொல்லக்கூடிய அமெரிக்க தூதுவரும். இந்த 2 பேர் என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியாவுக்கு நல்ல நியூஸ் வரப்போகுதுன்னு. இந்த மொத்தத்தை பாத்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் ட்ரம்ப்பினுடைய விசிட் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதை தவிர ட்ரம்ப் கூட போறான்னு சொல்றாங்க. ட்ரம்ப் இந்தியாவுக்கு வந்தாலும் நரேந்திர மோடி அமெரிக்காவுக்கு போகக்கூடும் என்று சொல்லுகிறார்கள். அடுத்த 1 மாதத்தில் மாபெரும் திருப்பம் இருக்கும் இந்தியா அமெரிக்கா உறவில்.